நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் நம்முடைய முன்னேற்றங்களை தடுத்துரும். ஆமே, நிறைய காரியங்கள் நம்மளை தடுக்கும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை விட்டுருங்க, இயேசுவுக்காக பிரச்சனையை சந்திக்கிறீங்களா, நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்களா, நீங்க பாக்கியவான்கள். இயேசுவுக்காக அவமானப்படுறீங்களா, பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்காக எதையாவது சகிச்சு நீங்க கஷ்டப்படுறீங்களா, நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஊழிய பாதையில அப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது. பல கஷ்டங்கள் வரும், பல பாடுகள் வரும், பல உபத்திரவங்கள் வரும். ஆமென். கடக்கவே முடியாத சூழல்கள் கூட வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் பாருங்க, அந்த பயணத்துல தொடர்ந்துட்டே இருக்கிறாரு. 12வது வசனம், அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால். சுவிசேஷம் சொல்லும் பொழுது எல்லாமே வசதியா இருக்காது, ஊழியத்துல எல்லாம் வசதியா இருக்காது. எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஊழிய பாதையில எல்லாம் வசதியா இருக்காது. ஆமென். நாங்கள் திருநெல்வேலி போயிருந்த போது எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க, ஊழியக்காரங்க தங்குவதற்கு வீடு. அந்த ஊழியக்கார ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர மனசு கஷ்டம், எங்களுக்கு பாயில படுக்க வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஊழியத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறார். ஆமென். எல்லாத்துலேயும் பழக்கி இருக்கிறார். ஆமென். வாழவும் தெரியணும், சாகவும் தெரியணும். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக பிழைக்கவும் தெரியணும், இயேசுவுக்காக மரிக்கவும் தெரியணும். அப்போ பவுல் ஒரு பெரிய பணக்காரர். ஆமென். அவருடைய ஊழிய அனுபவத்தில் அவர் சொல்றாரு, ஆமென், எல்லாம் என்னவா இல்ல, அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால். ஆமென். எல்லா வசதியும் நமக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஊழியத்துல சொல்றேன். ஆமென். உங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்கும், ஆனா நீங்க போய் சுவிசேஷம் சொல்ற வீட்டுல வசதி இருக்காது. ஆமே, உட்கார்றதுக்கு நல்ல சேர்ஸ் இருக்காது, உட்கார்றதுக்கு நல்ல பாய் இருக்காது. எங்களுக்கு தெரியும், நாங்க முத பாஸ்டர் ஐயாவும் ஜபராஜ் பிரதர், ஆனக்கல் பாளையத்திலேருந்து வர ஜபராஜ் பிரதரும் ஃபர்ஸ்ட் தங்கமணி வீட்டுக்கு போறாங்க. யுவராஜுக்கு ஒரே கில்ட்டி கான்சியஸ். என்னன்னா, என்ன கில்ட்டினா, அந்த தம்பிக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன அப்படின்னா, அவங்க வீடு கூரை வீடு, ஓட்டையா இருக்கு, நிறைய கரையான் வந்து அந்த கூரைக்குள்ள விழும். ஸோ நம்ம வீட்டுக்கு போய் பாஸ்டரையா வர்றதா, நம்ம அந்த அளவுக்கு தகுதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் போய் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க ஊர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம். எங்க போனார்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஐயா வர வரைக்கும் வெயிட் பண்ணி யுவராஜ் வீட்டில் ஜெபிச்சுட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. 5 வருஷம் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி. அப்போ நானும் ஐயாவும் போகும்போதும் அந்த கூரை வீட்டில் நாங்கள் செபிப்போம். மண் தர சாணி போட்டு தான் முழுகியிருப்பாங்க. அப்போ நாங்கள் செபிப்போம், ஐயா இந்த வீட்டில் தொட்டல் கட்டப்படணும்ப்பா, குழந்தையின் சத்தம் கேட்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு போகும்போது செபிப்போம். அப்போவே யுவராஜ் நல்ல காஃபி போடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய உயர்வை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். ஊழியம் என்றைக்குமே வசதியா இராது. ஆமே, வசதியை பார்த்து ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்தானே ஊழியம் செய்ய முடியாது. ஆமேன். எனக்கு எல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு நினைச்சு ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா ஊழியம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தேவ பிள்ளையே, அன்றைக்கு யுவராஜ் வீட்டிற்கு போகும் பொழுது குடிசை வீடு, அந்த கிராமமே குடிசையாதான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் அவங்களை படிப்படியாய் உயர்த்தி, ஆமே, இன்னைக்கு ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடிய அளவிலே தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஆமே. ஒரு 15 வருடத்திற்கு முன்பதாக சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்க வீட்டுல குழந்தை இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இயேசு இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தொழில் இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல பொருளாதார ஆசீர்வாதம் இல்ல. ஆனா நான் இப்ப சொல்ல முடியும், 15 வருடத்துக்கு பிற்பாடு இயேசு அவர்கள் வீட்டில் இருக்கிறார். 15 வருடங்களுக்கு உள்ள அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது. இயேசு அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விலையேற பெற்ற கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அதாவது ஒரு பானை சோத்துக்கு
ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு குடும்பத்தை காண்பித்து கொடுக்கிறேன். தேவ பிள்ளை அதே மாதிரி குலவிளக்கு ஊழியத்திற்கு போகும்போது ஆரம்பத்தில் ஒரு பாட்டி அங்கே இருப்பாங்க. அந்த பாட்டி வரட்டி வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்துட்டு இருப்போம் நானும் பாஸ்டரையும். ஆமே, பாட்டி டீ வைக்கும், அடுப்பை பற்ற வச்சு என்னது விறகடுப்பை பற்ற வச்சு டீ வைக்கிறவக்கு எவ்வளோ நேரம் ஆகுறதுங்க, யோசிச்சு பாருங்க. கார வாசல்ல அந்த ப்ரேயர் நடக்கும். திண்ணையில தான் எல்லாரும் ஜனங்களும் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ 9:30 ப்ரேயர் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பாட்டி அடுப்பை பற்ற வச்சு டீ வைக்கிறக்குள்ள மணி 10 ஆயிரும். அந்த அரை டம்ளர் டீயை குடிச்சிட்டு பிளாக் டீயை குடிச்சிட்டு வந்த நாட்கள் உண்டு. அதற்கப்புறம் ஆண்டவர் மணிமாலா சிஸ்டரை எழுப்பினார். இன்று வரைக்கும் அந்த மக்கள் உணவு கொடுப்பதற்கு சலித்ததே கிடையாது. ஹல்லேலூயா. யாரு போனாலும் சாப்பாடு போடுவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யாரு போனாலும் குலவிளக்கு மக்கள் உணவு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த கிராமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த கிராமத்துக்காக நாங்கள் செபிக்கும் போது சொல்லி இருக்கிறோம், ஞாபகம் இருக்கு, இந்த கிராமத்திலிருந்து கார்ல வந்து கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்று தேவன் அதையும் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் வசதியா வசதி இல்லையா? வசதியா இராது. எத்தனை பேர் உணர்றீங்க? ஊழியம் வசதியா இருக்காது. ஒரு பெரிய தேவ மனுஷன் அவங்க பையனை ட்ரெயின் பண்ணணும். சின்னதுல இருந்தே நல்ல வசதியில வளர்ந்துட்டாரு அவங்க பையன். நல்ல கிருபை, நல்ல வசதி, பயங்கரமான வசதி. ஆனா கர்த்தர் ஊழியம் செஞ்ச பெரிய பணக்காரன் ஆக்கிடுவார். அதுவும் நான் மறுக்க மாட்டேன். ஆமே. வசதியை பார்த்து அல்ல ஊழியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசதியே இல்ல, ஆனாலும் பவுலுக்குள்ள என்ன பாரம், எப்படி ஆகிலும் இயேசுவை பற்றி நான் அறிவிக்கணுமே, எப்படி ஆகிலும் தேவனை பற்றி சொல்லணுமே. காற்று தடுக்குது, மழை தடுக்குது, கப்பலே கவிழ்ந்து போற மாதிரி இருக்கு, ஜீவனுக்கு பங்கம் வந்துருச்சு, ஆனாலும் இயேசுவை பற்றி நான் அறிவிப்பேன். ஒரு தேவ மனுஷன், நல்ல வசதியான குடும்பம். அப்ப அவர் நினைச்சாரு, நம்ம பையனை ஒரு ஸ்லம் ஏரியால கொண்டு போய் ஊழியம் செய்ய ட்ரெயின் பண்ணணும். என்ன நினைச்சாரு? ஒரு ஸ்லம் ஏரியாவில் வசதியே இல்லாத இடத்துல நம்ம பையனை கொண்டு போய் ஊழியத்துல ட்ரெயின் பண்ணணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி அவங்க பையனை கொண்டு போய் அங்க விட்டுட்டாரு. விட்டதுக்கு அப்புறம் அந்த குடிசைகள் நிறைந்த அந்த ஏரியால போய் அந்த தம்பி ஜெபிக்க போறாரு. போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டுல ஜெபிச்சுட்டு அந்த அம்மா, வயசான பாட்டி அம்மா, டீ கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வச்சா அதுக்குள்ள இவ்வளோ பெரிய கரப்பாம்பூச்சி விழுந்து கிடக்குதான். இவ்வளோ பெரிய கரப்பாம்பூச்சி. நம்மளாம் தான் என்ன செய்வோம்? வாழ்க்கையே டீயே வேண்டான்றோம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே மென்னா அந்த அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. மென்னா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடா டீயை குடிச்சிட்டு மென்னுட்டு இருக்காரே பாஸ்ட்னு யோசிப்பாங்கல்ல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே டீயை குடிச்சு அப்படியே கரப்பாம்பூச்சியை முழுங்கிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த சாட்சியை ஜனங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டாராம். ஆமேன். இப்படி ஆனால் அவருக்கு கிடைச்ச கிருபை பெரிய கிருபை. ஆமேன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, வசதியாயிராது. ஆமேன். சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எல்லாம் வசதியாய் இராது. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறக்கு பவுல் சலிக்கவே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.